எந்த பனிஷ்மெண்ட் இல்லங்கிறாங்க, நான் சொல்லி தொலைங்கடா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் கதறாரு பாத்தீங்கன்னா. சோ முதல் ப்ரோமோ 2 ப்ரோமோ, இந்த ப்ரோமோக்களையும் நடந்த விஷயங்களை டீடைலா நம்ம வந்து டீகோட் பண்ணி பாத்திரலாம். சோ முதல் ப்ரோமோ 2வது ப்ரோமோ இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரே ஒரு விஷயம், பிக் பாஸ் இவங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இந்த சீக்கிரட் டாஸ்க் வச்சு ஒரு வீக்க ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்லணும். இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த டாஸ்க் தான் நடக்க போகுது. இந்த சீக்கிரட் டாஸ்க்ல இருந்து தான் கண்டென்ட் கிரியேட் பண்ண போறாங்க. இதுல முக்கியமான பங்கு பிக் பாஸுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வீட்டுல உள்ள ஹவுஸ்மேட்ஸுக்கும் இருக்கு. மெயின் ரோல்னு இருக்குல்ல, இப்ப முன்னாடி வந்து முத்துக்குமார் வந்து கருத்து கந்தசாமின்னு சொல்லி முத்துக்குமார் வந்து இதுக்கெல்லாம் நாங்க சொல்றோம் என்னதான் ஒரு பேசினாலுமே ஒரு கருத்து பேசுவாரு. பட் கடைசியில நாங்க எல்லாம் சொன்னதான் அவரு கொண்டு வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி கருத்து கந்தசாமிங்கிறத தீபக் வந்து கொடுத்தாப்ல. பட் இப்போ இந்த சீக்கிரட் டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த சீக்கிரட் டாஸ்க முத்துக்குமார் தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பேசுறாரு. இதை ஒரு தீபக்கை கூப்பிட்டு கொடுத்ததுக்கு முத்துக்குமாரை கூப்பிட்டு சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது முத்துக்குமாரோட டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். இதை ஏன்னா நீ மென்ஷன் பண்ற, இது ஸ்கூல்ல உள்ள பசங்களுக்கு உள்ள டாஸ்க் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா நேற்று முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தீபக்கு கொடுத்த சீக்கிரம் டாஸ்க் அப்படின்னு சொன்னதுனால இந்த விஷயத்தை நான் இங்க சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. சரி ப்ரோமோ தானே பேசணும், நீயா இதை பத்தி பேசுறேன்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. இதை சொல்றது முழுக்க முழுக்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தீபக்கு முத்துக்குமரன் இவங்க 2 பேரும் தான் இந்த முழு டாஸ்கையுமே, அதாவது இந்த முழு கேம், இந்த சண்டை சச்சரவு எல்லாத்துக்குமே ஸ்கிரீன் பிளே, டைரக்டர், ரிட்டர்ன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு நிறையவே பங்கு இருக்கு. என்ன மனுஷன் நீ ஒரு சின்னோண்டு லயன் தாயா, சீக்கிரட் டாஸ்க் ஒரே லைன் தான் சொன்னாப்புல தீபக். என்ன தெரியுமா சொன்னாரு, சீக்கிரட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் பிக் பாஸ் இந்த மாதிரி சொன்னார். என்னன்னா இது மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை ஈஸியா வந்து டீல் பண்றாங்க. சோ அதனால மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுங்க, நைட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சம்பவமா இருக்கணும், ஒரு மாதிரி இதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. இதுல இருந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி அங்க சத்யா ஆரண ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கதையும் வச்சுக்கிட்டு சோ இதுல இருந்து டெவலப் பண்ணி போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி அதை அழகா நேற்று நைட்டு நீங்க பார்த்த எபிசோட்ல பார்த்த சண்டை, இப்ப காலையில 2 ப்ரோமோல பார்க்கக்கூடிய சண்டை, இது எல்லாமே முத்துக்குமரனோட பக்கா பிளான், பக்கா ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு சைடா போனா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் போனா இது வேற மாதிரி போயிருமோ அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லயே 2ஆ பிரிச்சு விட்டு அழகா ஒரு பிளானை போட்டு எவ்வளவு மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பாருங்க, நல்ல இது கொண்டுட்டு போறதுக்கான இந்த செகண்ட் ப்ரோமோல கூட இந்த விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி முதல் ப்ரோமோல இருந்த விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இதுக்கு இடையில எக்ஸ்க்ளூசிவா ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஜாக்லின் போயிட்டு தீபக் கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். முதல் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்குள்ள நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எழுதியிருக்க மாதிரி ஒரு விஷயம், விஜய், விஷால், தர்சிகா அப்படின்னு எழுதியிருக்கு. சோ அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து எல்லாரையும் வெளியில நிக்க வச்சு டீச்சர்ஸ் வந்து வார்னிங் பண்றாங்க. நம்ம தர்சிகா வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. இது ரொம்ப கேவலமான விஷயம், அசிங்கமான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சேரி அண்ட் வர்ஷினி வந்து சொல்றாங்க. அது சொன்ன உடனே நம்ம தர்சிகா ஸ்டூடெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எங்களே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க போங்க, நாங்க வந்து இவனோட இனிமே பேசவே மாட்டோம், விஷால் நானும் பேசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறாங்க. இந்த தர்சிகாவை பார்த்து தான் நேற்று ஏமாந்துட்டோம் எல்லாருமே. முக்காவாசி யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூவர்ஸ் ஏமாந்ததுக்கு ஒரே காரணம் தர்சிகா அவ்வளவு கோவமா போன ஒரு இடம் தானே தவிர மத்த எந்த இடத்துலயுமே ஸ்லிப்பா இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தர்சிகா கோவமா போனப்ப கொஞ்சம் கூட மத்த எல்லாம் பிராங்க் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சமாவது முகத்துல வந்து ஒரு இது தெரியும் நண்பர்களே. கொஞ்சமாவது முகத்துல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சிரிப்பு தெரியும், இல்ல லைட்டா சிரிச்சுட்டு போவாங்க. கேமரா கொஞ்சம் லாங்கில் வந்து எல்லாரும் நிக்கிற இடத்துல லாங்கில் வந்து சிரிப்பாங்க. பட் இந்த தர்சிகா அது ஸ்பாட்ல போய் உட்கார வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி முறைச்ச மணிக்கே போய் அந்த முறைச்ச மொமெண்ட் அப்படியே கேரி பண்ணி கொண்டுட்டே போறாங்க. சோ அதனாலதான் நேற்று வந்து ஏமாந்தோம். இன்னைக்கு அதே மாதிரி தர்சிகா கோபப்பட்டு உள்ள போறாங்க. முதல் ப்ரோமோல உள்ள போயிட்டு அப்புறம் ராணுவ ஃபார்முக்கு வராரு. ராணுவ வந்து நீங்க இப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஐயா நீ முன்னாடி தானே படிச்சிருக்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. பட் ராணுவ நம்பி பல பேர் நேற்று ஏமாந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் விஜய் டிவி ராணுவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ப்ரோமோல போட்டே ஓட்டிங் ஏத்தி விட்டுட்டாங்க. அது ஒரு பக்கம் வந்து ராணுவுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம். இந்த இடையில வர்ஷினி ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க, என்னன்னா தீபக்கை பார்த்து உங்களுக்கு அறிவு இல்லையா, என்ன பாடி லாங்குவேஜ்ல பேசுறான் அவன், யாரு ராணுவ, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு தீபக்கை பார்த்து கேட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் சாரி கேளுங்கன்னு சொல்லி இவங்க வந்து ப்ரோமோ, அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சோ அதோட கண்டினியூவேஷன் தான் செகண்ட் ப்ரோமோ. செகண்ட் ப்ரோமோல அதே ஸ்ட்ரைக் தான் கண்டினியூ ஆகுது. முத்துக்குமரன் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்னன்னா காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் காதல் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இது மாதிரி வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி, யாரு அறிவில்லைன்னு சொன்னதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி. சோ ஜாக்லின் எல்லாரும் போய் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருக்கேன்னு சொல்ல, நீங்க யார் எழுதுனதுன்னு சொல்லுங்க, நாங்க வந்து பேச சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. யார் அதை எழுதுனது அப்படின்னு யாருமே சொல்ல. பட் என்ன கேட்டா அதை எழுதுனது வந்து ரியாவா இருக்கும்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை எழுதுனது கண்டிப்பா ரியாவா தான் இருக்கும். ரியா இந்த வாரம் லாஸ்ட்ல இருக்காங்க. பட் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரியா பக்காவா வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் பேசுறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்க, ட்விஸ்ட் பண்றாங்க.
அது எல்லாமே பண்றாங்க. என்னடா ரியாவுக்கு பிஆர் டீமா அப்படிலாம் கேட்காதீங்க, கண்டென்ட் நடக்கிற விஷயத்த சொன்ன மக்களே, ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து ரியா அதை எழுதியிருக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? சோ ரியாவா யார் எழுதிருக்காங்க, ரியா தான் அதிகமா எழுதிருப்பாங்க. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மஞ்சரி அங்கேருந்து வந்துட்டு, மஞ்சரி எல்லாம் பாவமியா, ஐயோ சீக்கிரம் டாஸ்க்கு கொடுத்ததுதான் கொடுத்த, அவங்களுக்கு ஒரு சீக்கிரம் டாஸ்க்கும் கொடுத்துருந்தா, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தா இவங்களும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி தெரிஞ்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்காம இவங்க மட்டும் வச்சு பண்ணும்போது மஞ்சரிலாம் கதர்னு கத்துறாங்க. நேற்று நைட்லாம் அவ்வளவு அழுக அழுதாங்க ஜாக்லின் மஞ்சரிலாம். சோ இன்னைக்கு அதே மாதிரி மஞ்சரி வந்து முட்டி போறாங்க. நீங்க முட்டி போறீங்களா, நாங்களும் முட்டி போட்டு நிக்கிறோம், யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இடையில இன்னொரு சவுண்ட் சௌந்தர்யா கத்துறாங்க. அவங்க 2 பேர் தனியா முட்டி போட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேங்கு அப்படின்னா, காதல் வேண்டும், பள்ளிக்கூடத்திற்கும் காதல் வேண்டும்னு சொல்லக்கூடியது ஒரு கேங்கு, காதல் வேண்டாம்னு சொல்லக்கூடியது ஒரு கேங்கா பிரிஞ்சு இல்லையா? அதுல காதல் வேண்டும்னு சொல்லக்கூடியவங்க இந்த இடத்துல வந்து ஜாக்லின் மஞ்சரி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, யாருன்னு சொல்லுங்க, நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த டீம் வந்து ஒருவேளை ஏன் அப்படி பனிஷ்மெண்ட் எழுதுனவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து இது பண்றாங்கன்னா என்ன தெரியல. அவங்க ஒரு பக்கம் சௌந்தர்யா சொல்ற, ஏய் நீதான் தைரியமான ஆளாச்சுல, சொல்லு யாருன்னு சொல்லு அப்படின்னு வந்து சௌந்தர்யா வந்து சொல்றாங்க. சோ சௌந்தர்யோட வாய்ஸ் இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு, லீடு நல்ல லீடு எடுக்கிறாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஆளுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில வர்ஷினி எந்திரிச்சு வராங்க. கடைசியில முத்துக்குமார், ஏழை பாரு உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, பனிஷ்மெண்ட் தான் கிடையாது மேடம், சொல்லி தொலைஞ்சலண்டா அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இதுதான் இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட கருத்துக்கள். பிக் பாஸ் கொடுத்த சீக்கிரம் டாஸ்க், ஆனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க, நாங்களா எதுவும் பண்ண மாட்டோம், யாராவது ஏதாவது சொன்னா நாங்க ஏதாவது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க. ஆனா மக்களே சத்தியமா இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட் சீசனை பார்த்திருப்பீங்களா இதுக்கு முன்னாடி? சீசன் 2 பரவாயில்ல, சீசன் 5 பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஒஸ்டா இருக்கு. சீசன் 5ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஜாலியா அந்த மாதிரி சண்டை கட்ட இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஃபன்னு ஜாலி என்டர்டைன்மெண்ட் ஒன்று வந்து கொடுத்தாங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க, பிடிச்ச வச்சு பிள்ளையார மாதிரி உட்காந்துருக்காங்க. முதல்ல ஒண்ணு வந்து நேற்று ராணுவ அட்டாக் பண்ண மாதிரி கார்னரிங்காவது பண்ணுங்கடா, கார்னரி பண்ணினா கூட ஏதாவது ஒன்று கண்டென்ட் வந்து கிரியேட் ஆகும், அதையும் ஒருத்தனும் பண்ணல. இங்க வந்து ஹீரோவும் கிரியேட் ஆகல, வில்லனும் கிரியேட் ஆகல, ஒரே ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் நின்று எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அவன் வந்து எல்லாரையுமே அணைச்சும் கொண்டுட்டு போறான், எல்லாரையுமே மேலையும் கொண்டுட்டு போறான். அது முத்துக்குமார். சரிங்களா? அதனால முத்துக்குமார்னால இந்த சீசன் ஏதோ ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சௌந்தர்யா ஏதோ கியூட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா போயிட்டு இருக்கு. இந்த ராணுவ பய மேல வச்ச நம்பிக்கை இருக்குது, அது மொத்தத்தையும் சில்லையா உடச்சு விட்டாங்க மக்களே, சில்லா உடச்சு விட்டான். நேற்று அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த ராணுவ மேல மொத்தத்தையும் அப்படியே கண்ணாடியை தூக்கி போட்டு உடைச்ச மாதிரி மொத்தமா நொறுக்கி விட்டுட்டான் அப்படிதான் சொல்லணும். சோ இந்த ஏமாற்றம் எத்தனை பேருக்கு இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. மிகப்பெரிய மன வருத்தத்துல இருக்க மக்களே, நானு மிகப்பெரிய மன வருத்தத்துல இருக்கேன். பிக் பாஸ் இன்னும் தார் குச்சி போட்டு குத்திக்கிட்டே தான் இருக்கணும் போல. அவங்கள தார் குச்சி போட்டு குத்துனாதான் இவங்க அடுத்து வருவாங்க. சோ அடுத்த ப்ரோமோ என்ன வரப்போகுது அப்படின்னு வந்து தெரியல. காலையில இருந்து ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கண்டென்ட் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, அடுத்தடுத்த கண்டென்ட் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருவேளை அடுத்த ப்ரோமோ வந்து ஃபைட்டிங் கண்டென்ட் வந்தாலும் அதுவும் பிராங்க் தான், அதுவும் பிராங்க் தான். இனிமே எதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பேச மாட்டேன், முன்னாடி போடவும் முடியாதுங்கிற நிலைமைக்கு எல்லா யூடியூபர்ஸுமே வந்திருப்பாங்க. ப்ரோமோ நம்பாதரா அப்படிங்கிற மாதிரி. இப்பெல்லாம் வரக்கூடிய சோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு, உண்மையை கூட சொல்ல மாட்டாங்க சாட்டர்டே சண்டே எபிசோடு கூட. சோ அதனால கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சரிங்களா? சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த ப்ரோமோ 2, இந்த பிக் பாஸ் 8, இந்த ஸ்கிரிப்டட், இதை பத்தின உங்களோட இந்த பிராங்க் அதாவது சீக்கிரம் டாஸ்க் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.